வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் போகி பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவோர் மீது நடவடிக்கை என மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை. டெல்லியில் கைது செய்யப்பட்ட சயன் மனோஜை சென்னை அழைத்து வந்தது தனிப்படை போலீஸ். எழும்பூரில் உள்ள நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைக்க திட்டம். முதல்வர் மீதான குற்றச்சாட்டை சட்ட ரீதியாக முறியடிப்போம் என அமைச்சர்கள் உறுதி. தார்மீக ரீதியாக பதவி விலகி விசாரணையை சந்திக்க வேண்டுமென இடதுசாரிகள் வலியுறுத்தல். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மாலை மகரவிளக்கு பூஜை. பொன்னம்பலம் மேட்டில் ஜோதி தரிசனம் காண அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிகள் மெல்போர்னில் இன்று தொடக்கம். பெடரர், நடால், வில்லியம்ஸ், கரோலின் ஓஸ்னியாக் இடையே கடும் போட்டி. பொங்கல் திருநாளின் முதல் நாளான போகி பண்டிகையை சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மக்கள் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். தமிழாண்டின் மார்கழி மாதத்தின் கடைசி நாளன்று, அதாவது பொங்கல் திருநாளின் முதல் நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் பழையன கழித்து புதியன புகவிடும் நாளாக கருதப்படுகிறது. பழையவற்றையும் பயனற்றவையும் விட்டெறியும் நாளாகவும், ஆண்டின் கடைசி நாள் என்பதால் நடந்து முடிந்த நல் நிகழ்வுகளுக்கு நன்றி கூறும் நாள் போகி என்றும் அழைக்கப்படுகிறது. சென்னை ஆயிரம்விளக்கு, தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை ஆகிய இடங்களில் வீட்டில் உள்ள பழைய மற்றும் தேவையில்லாத பொருட்களை புறக்கணித்து வீட்டில் புதியவன வந்து புகுதல் வேண்டும் என்ற நம்பிக்கையில் மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து வீட்டில் தேங்கி போயிருந்த குப்பைகளை, தேவையற்ற பொருட்களை தீயிட்டு கொளுத்தி போகி பண்டிகை கொண்டாடினர். அப்பொழுது சிறுவர் சிறுமியர்கள் கொட்டும் எனப்படும் போகி மேளத்தை இசைத்தவாறு தீயை சுற்றி வலம் வந்தனர். போகி பண்டிகை என்பது தமிழர்களுடைய, குறிப்பாக இந்துக்களுடைய பாரம்பரிய பண்டிகை. இதில் நாங்கள் பழமையான பொருள் எல்லாம் வீட்டில் இந்த உபயோகம் இல்லாத பொருள்லாம் தூக்காந்து போட்டு எரிக்கிறோம், கொள்கிறோம். பிளாஸ்டிக்கை தவிர்த்து அனைத்து பொருள்களும் எரித்து போகியை மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். இதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள எடையூர் கிராம மக்கள் புகையிலா போகியை கொண்டாடினர். டயர், பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து வீட்டில் இருந்த பழைய துணிகள், பாய், மரப்பொருட்கள் உள்ளிட்டவற்றை தீயிட்டு கொளுத்தி சிறுவர்கள் மகிழ்ச்சியோடு புகையிலா போகியை கொண்டாடி மகிழ்ந்தனர். போகி பண்டிகை கொண்டாட்டத்தின் போது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் பொருட்களை எரிப்பதை தடுக்க மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இரவு முழுவதும் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் மாசிலா போகி கொண்டாட வலியுறுத்தி வருகிறது. அத்துடன் பிளாஸ்டிக் பொருட்கள், டயர் உள்ளிட்ட பொருட்களை எரித்து சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இந்த நிலையில் போகி பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு சென்னையில் 30 குழுக்களாக பிரிந்து இரவு நேரத்தில் ரோந்து பணியில் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் ஈடுபட்டனர். குறிப்பாக சென்னை மாநகராட்சியின் 15 மண்டலங்களிலும் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. டயர், பிளாஸ்டிக், டியூப் போன்ற மாசு ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை எரிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் த்ரூஅவுட் தி சிட்டி 15 மண்டலங்களுக்கும் ஒரு மண்டலத்திற்கு 2 குழு வீதம் 30 குழுக்கள் அமைத்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரிய அலுவலகம், தமிழ்நாடு முழு உள்ள அதிக அலுவலகம் அனைவரும் பங்கெடுத்து 30 குழுக்கள் அமைத்து சென்றிருக்கிறார்கள். 15 மண்டலங்களிலும் ஏர் குவாலிட்டி சர்வேவும் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ரீ போகி, ஆஃப்டர் போகி. ப்ரீ போகி சர்வே எல்லாம் பிலோ டிடெக்டபிள் லிமிட் தான் இருக்குங்க. PM10 ஆகும், PM10 ஆகட்டும், PM2.5 ஆகட்டும், எல்லாமே பிலோ டிடெக்டபிள் லிமிட் இருக்குது. ஆஃப்டர் போகிங்கிறது நாளைக்கு சர்வே பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து தங்கள் சொந்த ஊருக்கு சுமார் 4 லட்சம் பேர் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தமிழர் திருநாளான பொங்கல் கொண்டாடுவதை முன்னிட்டு சென்னையிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் கடந்த 11ஆம் தேதி முதல் இயக்கப்பட்டு வருகின்றன. பயணிகளின் வசதிக்காகவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் தமிழக போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு கோயம்பேடு, பூந்தமல்லி, தாம்பரம், மாதவரம், KK நகர் ஆகிய இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நேற்றிரவு 8 மணி வரை 2040 பேருந்துகளில் 1,40,000 பேர் பயணம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 11ஆம் தேதி முதல் இதுவரை சுமார் 4 லட்சம் பேர் சென்னையிலிருந்து தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் இங்கே அரும்பாக்கத்துலேருந்து வரோம். நாங்கள் பொன்னமராவதிக்கு போகிறோம். திருச்சி பஸ்க்கு போகிறோம். நாங்கள் டிக்கெட் புக் பண்ணல. அப்புறம் இங்கே வந்து தான் இப்போ தான் புக் பண்ணி ரிசர்வ் பண்ணி போகிறோம். தனித்தனியாக இது பண்ணியிருக்காங்க, அதனால ஈஸியாக தான் இருக்குது. நான் சென்னையிலேருந்து திருப்பத்தூர் போகிறேன். காரைக்குடி பக்கத்தில் இருக்க திருப்பத்தூர். 2 நாளுக்கு முன்னாடி புக் பண்ணேன். நல்லா வசதியாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. வரும்போது கூட சிட்டி பஸ் கூட டிராஃபிக் இல்லாமல் இருந்தது. ஸோ இங்கேயும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கேன். டிக்கெட் புக் பண்ண முடியலை. டிக்கெட் புக் பண்ண முடியலை. இங்கே வந்தேன், நல்ல ஃபெசிலிட்டி நல்லா அரசு பண்ணி தந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தா எனக்கு டிக்கெட் எல்லாம் இப்போ வந்த உடனே எனக்கு டிக்கெட் கிடைச்சிச்சு. ஒரு சந்தோஷமாக இருக்குது. டெல்லியில் கைது செய்யப்பட்ட சயன், மனோஜ் இருவரும் எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைக்க தனிப்படை போலீசார் திட்டமிட்டுள்ளனர். சில தினங்களுக்கு முன்பு டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தெகல்கா பத்திரிகை ஆசிரியர் மேத்யூஸ், கொடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமிக்கு தொடர்புள்ளதாக கூறியதால் தமிழகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக சார்பில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது. பின்னர் கூலிப்படை தலைவர் சயன், கூட்டாளி மனோஜ் மற்றும் தெகல்கா பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ சாமுவேல் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து சென்னை குற்றப்பிரிவு துணை ஆணையர் செந்தில்குமார் தலைமையிலான தனிப்படை போலீசார் டெல்லி விரைந்தனர். இந்த நிலையில் டெல்லியில் சயன் மற்றும் மனோஜை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இருவரும் நேற்றிரவு சென்னைக்கு அழைத்து வரப்பட்டனர். எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த பின்னர் புழல் சிறையில் அடைக்க திட்டமிட்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் 3000 பேருக்கு 1.5 லட்சம் கோழி குஞ்சுகளை வழங்கும் திட்டத்தினை மின்சார மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் தங்கமணி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மீது சுமத்தப்பட்டுள்ள களங்கத்தை சட்ட ரீதியாக எதிர்கொண்டு முறியடிப்போம் என தெரிவித்துள்ளார். முதல்வர் மீதும் அரசின் மீதும் களங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் சதித்திட்டம் தீட்டியோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். வேண்டுமென்றே இப்படி ஒரு சதி திட்டத்தை தீட்டி மாண்புமிகு முதல்வருக்கும் இந்த அரசுக்கும் கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் அம்மாவர்கள் ஏதோ கழகத்தினரெல்லாம் மிரட்டி அதற்குண்டான பத்திரங்களை வாங்கி வைத்திருக்கிறது போல அம்மாவுக்கும் ஒரு களங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் இதை சதித்திட்டம் தீட்டி இது போன்ற ஒரு செயலை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதை முழுமையாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு சொல்லியிருக்கிறார்கள். நாங்களும் அதே கோரிக்கை தான் வைக்கின்றோம். இப்பொழுது தேர்தல் வருகிறது என்பதற்காக ஒரு அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும், முதலமைச்சர் கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற ஒரு செயலை செய்திருக்கின்றார்கள். இது மக்களுக்கு உண்மை நிலைமை தெரியும். வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு தகுந்த பதில் மக்களிடத்தில் கிடைக்கும். கொடநாடு விவகாரத்தில் அரசியல் பின்புலம் உள்ளதாக தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறும் புத்தக கண்காட்சியில் காவல்துறை முன்னாள் தலைமை இயக்குநரும் MLAவுமான R. நடராஜ் எழுதிய நெஞ்சுக்கு நேர்மை என்ற நூலை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் கலந்து கொண்டு வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் ஆதரவு தொடர்ந்து அதிமுகவிற்கு இருப்பதால் இதை பொறுக்க முடியாமல் கனிமொழி உள்ளிட்டோர் ஆட்சியின் மீது அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கொடநாடு விவகாரம் குறித்து கருத்து பதிவிட்டவர் மீது வழக்கு போடப்பட்டுள்ளதால் வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்த முடியாமல் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சரை கூறி வருவதாகவும் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்தார். கிளீனா அவர் மேல கேஸ் போடப்பட்டிருக்கு. இந்த கருத்தை பதிய வச்ச அந்த மேத்யூ அவர்கள் மேல் ஏற்கனவே நம்ம ஐடி விங்குடைய தலைவர் கோவை சத்யன் அவர்கள் அது மேலே கேஸ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. முதல்வர் அவர்கள் சம்பந்தமாக வெகு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. எந்த ஒரு தொடர்பும் கிடையாது கொடநாட்டில் நடந்த நிகழ்ச்சிகளுக்கும் அவருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே மதிப்பு கொடுத்து அந்த விஷயத்தை பேசணும்னு நான் நினைக்கல. திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு வேறு குற்றச்சாட்டுகள் சொல்ல இயலாத நிலையில் இந்த மாதிரி ஒரு துரும்பை பிடித்து கொண்டு நீச்சல் அடிக்க முயற்சி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் கடலில். திண்டிவனத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் கலந்து கொண்டு 3730 பேருக்கு தாலிக்கு தங்கம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொடநாடு தொடர்பாக தெகல்கா செய்தி நிறுவனம் முதலமைச்சர் பழனிசாமி மீது தவறான குற்றச்சாட்டை வெளியிட்டுள்ளது என்றார். அவர் மீது குற்றச்சாட்டு உண்மையானால் ஆதாரங்களுடன் நிரூபிக்கட்டும் என அமைச்சர் சி வி சண்முகம் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர்,
அண்ணா நகர் ரமேஷ் மற்றும் சாதிக் பாஷா மர்ம மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தயாரா என கேள்வி எழுப்பினார். இந்த செய்தியை இதை மக்களிடத்திலே திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக, இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காக, ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆதாரம் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை இன்றைக்கு பரப்பியிருக்கிறார்கள். உன்னிடம் ஆதாரம் இருப்பது உண்மை என்றால் நீ அந்த சம்பந்தப்பட்ட தமிழக அரசனுடைய இப்போது நாங்கள் உன் மீது வழக்கு போட்டிருக்கிறோம், நீ அந்த வழக்கை சந்தித்து இல்லை நான் சொன்னது உண்மை, இதோ ஆதாரம் இருக்கிறது, இந்த ஆதாரங்களை பார், ஆதாரத்தை ஏற்று இது உண்மை என்றால் நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்வதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா? அதை கேட்பதற்கு இந்த எதிர்க்கட்சிகளுக்கு தைரியம் இருக்கிறதா? அண்ணா நகர் ரமேஷ் கொலை வழக்குக்கு நாம் நீதி விசாரணை ஜெயிக்க தயாரா இருக்கிறையா? சிபிஐ விசாரணைக்கு தயாரா? சாதிக் பாஷா மரணத்திற்கு சிபிஐ விசாரணைக்கு இந்த எதிர்க்கட்சி தலைவர் தயாரா இருக்கிறாரா? கொடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி தார்மீக ரீதியாக பதவி விலகி விசாரணையை சந்திக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜெயலலிதா மரணம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் அதிமுகவினரிடையே எழுப்பப்பட்டு வருகிறது என்றார். தற்போது கொடநாட்டில் நடைபெற்ற கொலை கொள்ளை குறித்த உண்மைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறிய முத்தரசன், இதுகுறித்து விளக்கம் அளிக்காமல் முதலமைச்சர் கோபத்தை வெளிப்படுத்தி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி தார்மீக ரீதியாக பதவி விலக வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றமும் தாமாக முன்வந்து விசாரணை நடத்த வேண்டும் என முத்தரசன் வலியுறுத்தினார். கொடநாட்டில் நடைபெற்றிருக்கிற கொள்ளை, அந்த கொலைகள் இவை குறித்து நாட்டு மக்களுக்கு உண்மையில் தெரிய வேண்டும். ஒரு முழு விசாரணை வேண்டும் என்று சொன்னால் இவர்களே விசாரணைக்கு ஏற்பாடு செய்து அந்த விசாரணையில் உண்மைகளை கண்டறிய முடியாது. சிபிஐ விசாரணை வேண்டும், அல்லது நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை தானே எடுக்க வேண்டும். தானே எடுத்து இந்த வழக்கை விசாரித்து உண்மை தெரிய வேண்டும். தண்டிப்பது அடுத்த விஷயம், முதலில் உண்மை என்னதான் நடந்தது என்று தெரிய வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தார்மீக ரீதியாக முதலமைச்சராக நீடிக்க இயலாது. தன்னை நிரபராதி, தான் களங்கமற்றவன் என்று நிரூபிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருக்கிறது. ஆகியோர் விலக வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம். சென்னை திருவல்லிக்கேணியில் நடைபெற்ற 19ஆம் ஆண்டு பொங்கல் விழாவில் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொடநாடு நிகழ்வு குறித்து அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்துள்ளது என்றார். முதலமைச்சர் பழனிசாமி மீது பகிரங்கமாக கொலை குற்றம் முன்வைக்கப்பட்டுள்ளதால் அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என திருமுருகன் காந்தி வலியுறுத்தினார். தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடைபெறுவது துரதிருஷ்டவசமானது என்றும் அவர் தெரிவித்தார். கோடநாடு நிகழ்வு குறித்தான அதிர்ச்சியான தகவல் வெளிவருகின்றன. தமிழக முதலமைச்சர் மீது ஒரு கொலை குற்றச்சாட்டு என்பது பகிரங்கமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது அதிர்ச்சி அளிக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது மட்டுமல்ல, இப்படி குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் உடனடியாக பதவி விலக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடப்பது என்பது தமிழர்களுடைய வாழ்விலே ஒரு கருப்பு தினமாக இருக்கக்கூடிய ஒரு அச்சம் அனைவருக்கும் இருக்கிறது. ஜனநாயகம் மறுக்கப்பட்ட சூழலிலே ஒரு கொலை குற்றச்சாட்டையும் ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை தமிழ்நாடு பெற்றிருப்பது என்பது துரதிருஷ்டவசமானது. அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதி தரிசனம் இன்று நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக இப்போதே பக்தர்கள் ஏராளமானோர் சபரிமலையில் குவிந்துள்ளனர். உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர்விளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் 30ஆம் தேதி கோவில் நடை திறக்கப்பட்டது. அன்று முதல் தினமும் ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம், புஷ்பாபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடந்து வருகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான மகரவிளக்கு ஜோதி தரிசனம் இன்று நடக்கிறது. மாலை 6:30 மணிக்கு மேல் மகரவிளக்கு பூஜை மற்றும் ஜோதி தரிசனம் நடைபெறும். இதில் கலந்து கொள்வதற்காக இப்போது பக்தர்கள் ஏராளமானோர் சபரிமலையில் குவிந்துள்ளனர். மகரவிளக்கு பூஜையின் போது ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும் தங்க திருவாபரணங்கள், வைக்கப்பட்டுள்ள சந்தனத்தில் ஆன பெட்டகங்கள் பந்தளம் அரண்மனையில் எடுத்து அதிகாலை பந்தளம் சாஸ்திரா கோவிலிலிருந்து நேற்று புறப்பட்டது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் பொருட்டு சபரிமலையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மகரவிளக்கு சீசன் முடிந்து 20ஆம் தேதி இரவு கோவில் நடை சாத்தப்படுகிறது. சபரிமலை கோவில் விவகாரத்தில் கேரள மக்களே சரியான முடிவு எடுக்க அனுமதிக்க வேண்டுமென என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்கலாம் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்புகள் போராட்டத்தில் குதித்தனர். சில பெண்கள் சபரிமலை சென்று சுவாமி தரிசனம் செய்ததாக கூறப்படுவதால் அங்கு போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. தற்போது மகரவிளக்கு பூஜை காலம் துவங்கியுள்ள நிலையிலும் சபரிமலையில் தொடர்ந்து பரபரப்பு நிலவுகிறது. இந்த நிலையில் துபாய் சென்றுள்ள காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இதுகுறித்து பேசுகையில், சபரிமலை கோவிலுக்குள் அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் என்ற தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம் என்றார்.
இந்த தீர்ப்பு பாலின பாகுபாட்டை நீக்கும் என்று கருதிய நிலையில் தற்போது கேரள மக்களின் கருத்தை அறிந்த பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கோவிலில் பாரம்பரியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அவர்களது வாதமும் சரியானது என்று கூறிய ராகுல், இந்த பிரச்சனையில் கேரள மக்களே சரியான முடிவை எடுக்க அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். எப்போதும் தமிழ் மொழியின் ரசிகனாக இருக்கும் தான் இதனை பேச தெரியாத துரதிருஷ்டசாலியாக இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து மயிலாடுதுறை, சிவகங்கை, தேனி, பெரம்பலூர், விருதுநகர் ஆகிய 5 தொகுதிகளைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளுடன் பிரதமர் மோடி காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், பாஜகவின் வெற்றி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பூத் கமிட்டியினரின் கடும் முயற்சியால் கிடைத்தது என்றார். நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல மத்திய அரசின் சாதனைகளை மக்களிடம் எடுத்து கூற வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார். மேலும் மொழி மிகவும் முக்கியம் என்பதால் எப்போதும் தமிழ் மொழியின் ரசிகனாக தாம் உள்ளதாக கூறியவர், அதே சமயத்தில் தமிழ் மொழி பேச தெரியாத துரதிருஷ்டசாலியாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். 10% இடஒதுக்கீடு குஜராத்தில் இன்று முதல் அமல்படுத்தப்படும் என முதலமைச்சர் விஜய் ரூபானி அறிவித்துள்ளார். பொருளாதாரத்தில் நலிந்த நிலையில் உள்ள பொது பிரிவினருக்கு கல்வி வேலை வாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 103வது பிரிவை திருத்தம் செய்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் புதிய மசோதா சமீபத்தில் நிறைவேறியது. இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்ததுடன் இந்திய அரசின் அரசிதழிலும் வெளியிடப்பட்டது. இதனையடுத்து நாடு முழுவதும் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் மத்திய அரசு அறிவித்த 10% இடஒதுக்கீடு குஜராத் மாநிலத்தில் இன்று முதல் அமல்படுத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் விஜய் ரூபானி அறிவித்தார். 14ஆம் தேதிக்கு முன்னர் நேர்முக தேர்வு நடந்திருந்தால் 10% இடஒதுக்கீடு சலுகை பொருந்தாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவசேனா கட்சியை தோற்கடிக்க இதுவரை யாரும் பிறக்கவில்லை, இனி பிறக்கப் போவதில்லை என சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே தெரிவித்துள்ளார். மும்பை ஓர்லி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதை கடுமையாக எதிர்க்கும் ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி, நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகளுடன் பாஜக கூட்டணி வைத்துள்ளது என்றார். இப்படி ஒரு கூட்டணியில் இருக்கும் பாஜக எப்படி ராமர் கோயில் கட்ட முடியும் என உத்தவ் தாக்கரே கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்கு வங்கி அரசியலுக்காக ராமர் கோயில் விவகாரத்தை கையில் எடுப்பதை பாஜக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரித்த அவர், மத்தியில் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து கடந்த 5 ஆண்டுகளில் பாஜக என்ன செய்தது என்று வினவியுள்ளார். சிவசேனாவை தோற்கடிப்போம் என்றும் பாஜக தலைவர் அமித்ஷா பேசியதற்கு பதிலளித்துள்ள உத்தவ் தாக்கரே, தங்கள் கட்சியை தோற்கடிக்க இதுவரை யாரும் பிறக்கவில்லை, இனி பிறக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற மாநாட்டில் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், மத்திய ஆசிய நாடுகளின் 2வது மாநாடு அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் என தெரிவித்தார். மத்திய ஆசிய கண்டத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் தலைவர்களும் முதன்முறையாக ஒன்று கூடி உஸ்பெகிஸ்தான் நாட்டில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் பங்கேற்க இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி சுஷ்மா ஸ்வராஜ் 2 நாள் பயணமாக நேற்று அந்நாட்டின் தலைநகரான சமர்கண்ட் நகரை சென்றடைந்தார். சமர்கண்ட் விமான நிலையத்தில் அவருக்கு உஸ்பெகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் அஜீஸ் கமல்வாய் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்தியா, உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற மத்திய ஆசிய நாடுகளின் மாநாட்டில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், இந்த மாநாட்டில் ஆப்கானிஸ்தானும் பங்கு பெற்றிருப்பது அளவில்லாத மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த உஸ்பெகிஸ்தான் அரசுக்கு தனது மனப்பூர்வமான நன்றினை தெரிவித்துக் கொண்டார். மத்திய ஆசிய நாடுகளின் 2வது மாநாடு அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் என தெரிவித்தார். 10வது சீக்கிய மத குருவான குரு கோவிந்த் சிங்கின் 352வது பிறந்த தினத்தையொட்டி அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவிலில் வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. சீக்கியர்களை கொண்டு கல்சாய் என்னும் படைப்பிரிவை உருவாக்கி நாட்டின் ஒற்றுமையை காக்க குரு கோவிந்த் சிங்கின் முயற்சி மேற்கொண்டார். தவறு இழைக்காத அப்பாவி மக்களை மத தொந்தரவுகளில் இருந்து காப்பதே கடமை என்று கூறிய கல்சா பிரிவை குரு கோவிந்த் சிங் தொடங்கினார். சீக்கிய மதத்தின் 10வது சீக்கிய குருவான குரு கோவிந்த் சிங்கின் 352வது பிறந்த நாளை முன்னிட்டு அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவில்களில் மக்கள் தீபங்களை ஏற்றி வழிபாடு நடத்தினர். பொற்கோவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. இதனையடுத்து வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலீட்டாளர்களின் பின்புலம் ஆராய்ந்து தமிழகத்தில் தொழில் தொடங்க முன்னுரிமை வழங்கப்படும் என அமைச்சர் MC சம்பத் தெரிவித்தார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், உலக முதலீட்டாளர்களின் மாநாடு 2015ஆம் ஆண்டு அனுபவத்தை கொண்டு செயல்படுத்தப்படுகிறது என்றார். உலக அளவில் செய்து வரும் முதலீட்டாளர்களின் தொழிலின் தரம்
உற்பத்தி மற்றும் வங்கி இருப்பு கணக்கு உள்ளிட்டவைகளை ஆராய்ந்து தமிழகத்தில் தொழில் தொடங்க அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அமைச்சர் MC சம்பத் கூறினார். தமிழகத்திற்கு வரும் முதலீட்டாளர்கள் இங்கு தொழில் தொடங்குவதுடன் தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவார்கள் என அவர் குறிப்பிட்டார். மேக்ஸிமம் சார் 99% பேக்ரவுண்ட் பண்ணிட்டு தான் சார் அவங்க பொட்டென்ஷியல், ஏன்னா அவங்களுடைய பேங்க் பேலன்ஸ், அவங்களுடைய பொட்டென்ஷியல், உலக அளவில் என்னென்ன தொழில் பண்ணியிருக்காங்க, ரிப்யூட்டட் கன்சர்ன், அவங்க உலகத்தில் தரம் வாய்ந்த கன்சர்ன், அவங்க வேர்ல்டு லெவலில் நிற்கிற கன்சர்னெல்லாம் நாங்கள் பார்த்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. எங்கள் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி இண்டஸ்ட்ரீஸ் பார்த்துட்டே இருக்காரு. டே டு டே இது ஸ்பெஷல் செக்ரட்டரி வேறு போட்டிருக்கோம். நாங்கள் எல்லாம் ஒரு குரூப் ஆஃப் டிஸ்கஷன் நடந்து தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இதில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுடைய வருவாங்க, போடுவாங்க, போயிடுவாங்கன்ற சூழ்நிலை நிச்சயமாக வருவாங்க, முதலீடு போடுவாங்க, தொழில் தொடங்குவாங்க, தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த உத்தரவாதப்படி தான் இந்த இன்வெஸ்டர்ஸ்கிட்ட அப்ரோச் இருக்கு. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சேவல் சண்டையை மீண்டும் நடத்த அனுமதிக்க கோரி அப்பகுதி மக்கள் மனிதச் சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் பூலாம்பலசு, காந்தப்பாடி, கோவிலூர், மணல்மேடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக பொங்கல் பண்டிகையின் போது சேவல் சண்டை நடைபெற்று வந்தது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்றம் வழங்கிய தடை உத்தரவால் சேவல் சண்டை நடைபெறாமல் உள்ளது. இதனால் சேவல் சண்டை வளர்ப்பவர்கள் பொதுமக்கள் பெரிதும் ஏமாற்றம் அடைந்தனர். இந்த நிலையில் பாரம்பரிய விளையாட்டான சேவல் சண்டையை நடத்த கரூர் மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்க வலியுறுத்தி பேருந்து நிலையம் அருகே மனிதச் சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அனுமதி அளிக்கவில்லை என்றால் தடையை மீறி சேவல் சண்டை நடத்தப்படும் என அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அரவக்குறிச்சியைச் சேர்ந்த ராஜ்கமல் என்ற இளைஞர் 30 கிலோமீட்டர் தூரம் தொடர்ந்து ஓடி விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் 12 பேர் காயமடைந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பூவந்தியில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அஞ்சூர் நாட்டு கிராமத்தார் சார்பில் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த போட்டியில் 14 காளைகள், 136 வீரர்கள் கலந்து கொண்டனர். ஒரு காளையை 25 நிமிடங்களில் அடக்க வேண்டும் என்ற விதியின் அடிப்படையில் 9 பேர் களமிறக்கப்பட்டனர். சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். இந்த போட்டியில் பங்கேற்ற மாடுபிடி வீரர்களுக்கு சைக்கிள், கட்டில், பீரோ உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டன. இந்த போட்டியின் போது காளை முட்டியதில் படுகாயமடைந்த 12 பேர் பூவந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மருத்துவமனைக்கு வந்த பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட மருத்துவ ஆய்வு உதவியாளரை பிடித்து பொதுமக்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர். ஓமலூர் அரசு மருத்துவமனையிடம் உடல்நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சிகிச்சை பெற கணவன் மனைவி இருவரும் வந்தனர். மருத்துவமனையில் இருந்த மருத்துவர் குழந்தைக்கு இரத்த பரிசோதனை செய்ய மருத்துவ ஆய்வகத்திற்கு அனுப்பியுள்ளார். அப்போது அங்கிருந்த மருத்துவ ஆய்வக உதவியாளர் யோகநாத் மனைவிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தனது கணவரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் அறிந்து ஆத்திரமடைந்த மக்கள் மருத்துவ ஆய்வக உதவியாளரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவர்கள் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றார்கள். கோயம்புத்தூரில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டதால் குற்றங்கள் குறைந்துள்ளதாக காவல்துறை ஆணையர் சுமித் சரண் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் உள்ள ஆர்எஸ்புரம் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் புதிதாக 50 கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநகர காவல்துறை ஆணையாளர் சுமித் சரண், காவல் ஆய்வாளர்கள் மற்றும் துணை ஆய்வாளர்கள் கலந்து கொண்டார்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சுமித் சரண், கோவையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.